उपदेष्टत्वे अस्य कुमारस्य गायत्र्याः स्वीकारे च योग्यता सिद्ध्यर्थम् इदम् आग्नेयं हिरण्यं कृच्छ्रप्रत्याम्नायं नानागोत्रेभ्यः ऋग्वेदादि अध्येतृभ्यः ब्राह्मणेभ्यः तेभ्यस्तेभ्यः सम्प्रददे न मम अंगोर्स्वरम् அவ கொடுத்துட்றேன்னு கொடுக்க சொல்லிவிட்டு அவனவங்க யோகியதா சித்திரஸ்து பதில் சொல்லணுன்னே சில்லறையா வேண்டி அவன் பதிலே சொல்றது இல்லை. ஏன்னா இவனுக்கு என்ன கேட்டார் என்ன சொல்லணும்னு ரெண்டு பேருக்கும் தெரியாததுனால அப்படி போகக்கூடாது. ஏண்டா இவன் யோகியதா சித்திரஸ்துன்னா அவருக்கு வந்துருமான்னு பேஷா வரும். மன உபாவம் தானே அத்தியனம் பண்ணிட்டுதான ஒரு தபஸ் நிச்சயமா இருக்க முடியாது. நீ என்ன வேணா போ, இவ்வளவு மந்திரங்களையும் தேவதா சாநித்தியத்தோடு இருக்கிறத பல தரம் நோட்டு பண்ணிடலாம் இல்லையா? அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டியை யாரும் எடுத்துன்னு போக முடியாது. பட் அதை உபயோகப்படுத்தினேன்னா நல்லதுங்கிறதுக்காக சொல்கிறவங்க. அதனால தான் பெரிய பெரியவா இந்த அத்தியனம் பண்ணவாள்லாம் அப்படி இருக்காளே இப்படி இருக்காளேன்னு சில சமயத்தில் சில பேருக்கு தோடும்போது இந்தா அவள் எப்படின்னா இருந்துக்குவாள், அவள்கிட்ட அந்த வேதத்தை சொல்கிறாளோ இல்லையோ. அதனால நாம் அதை மட்டும்தான் பார்க்கணும், எப்படி நடக்கணுங்கிறதுக்கு நம்ம குரு பரம்பரையில் தெரிஞ்சுக்கணும். அதனால வெறும் புத்தகத்தை முடிஞ்சு நீ சொல்ல பார்க்குறேன். சந்தியாவந்தனம் சூரியசுவாமன் நிச்சயம் ஆரம்பிச்சா எதிராத்திரியா சொல்றது போல எதன்னா பார்ப்போம் காரணங்கிறான். சந்தியாவந்தனே பண்ணுறது இல்லை. அப்புறம் அவள் கரெக்டாக சந்தியாவந்தனம் பண்ணணும் போகணும் வரணுங்கிறது அந்த ஆஸ்பெக்ட் வேற. எதுக்காக சொல்ல வரேன், அந்த மந்திர சக்தி இவ்வளவும் பண்ணும். இவர் தேவேன சவித்ரா பிரசூதா ஆக்ஷன் போனார். இது முடிஞ்சு போச்சு. இந்த சம்ஸ்கிருத டைலாக் முதல்ல இந்த குழந்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பையனை கூட்டு வந்து எப்படி சுற்றி வந்து உட்காண்டாச்சு. உட்காண்டோடனே அந்த பையனை பார்த்து இவர் கேட்குறார், கோநாமாசி. அடுத்த மந்திரம் பிருஷ்டம் விதுகு பிரதிவச்சனம் சாத்திரஸ்ய. கேள்வியெல்லாம் அப்பா கேட்கணும், பதில் தான் கொஞ்சம் சொல்லணும். கோநாமாசி பேர் தெரியாதான், இவர் தான் பேர் வச்சார். அந்த பையனுக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியுதுதான் தெரியணும். ராமு அப்படின்னா அந்த குழந்தை ஊன்னுன்னா காது கேட்கறதுன்னு அர்த்தம். டெஸ்ட் பண்ண மாதிரி எப்படி எப்படின்னா அது பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கா சுத்த பிரம்ம பராத்பரராம் இதை பெற்று என்ன பண்றதுங்க. அதனால அப்படி வாட் இஸ் யுவர் நேம்? யுவர் நேம் இஸ் ராஜகோபால். அடடே யுவர்னு கேட்டா மைனு பதில் சொல்லணும். இது வேற உபன்யாசம். கிம் தவ நாம கிருஷ்ணமூர்த்தி. நான் இதை ஒன்று கேட்டேன். டைரக்ட் மெத்தேட்ல சம்ஸ்கிருத டீச்சிங் ஆரம்பிச்சாச்சு அன்னைக்கு. கோநாமாசி. நான் ஒவ்வொரு உபநயனங்களையும் போனாலும் சில சமயங்களில் சர்ச்சத்தை எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ முழுக்க சொல்றதுன்னு சங்கல்பம். கோநாமாசி. உன் பேர் என்னப்பா? அசௌ நாமாஸ்மி ராஜா கிருஷ்ண சர்மா நாமாஸ்மி. ராதாகிருஷ்ணனை பிடிச்சி ஏன்னா அது அந்த சப்தத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குங்கிறாங்க இல்லையா? ஆமா சரி, நீ இப்போ யாருடைய ஸ்டூடெண்ட்டு? கஸ்ய பிரம்மச்சாரியசி. இந்த இடத்துல எல்லாரும் கவனிக்கணும். அத்தியனம் பண்ணுவா ரொம்ப கவனிக்கணும். சத்த முன்னாடி இந்த பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? அக்னிராச்சாரியஸ்தவ. இப்போ நீ யாருடைய ஸ்டூடெண்ட்னா என்ன சொல்லணும்? அக்னேஹே அக்னேர் பிரம்மச்சாரியஸ்மின்னு தானே சொல்லணும். கஸ்ய பிரம்மச்சாரியசி பிராணஸ்ய பிரம்மச்சாரியஸ்மி. இவன் ஒன்று கேட்குறா ஒன்று சொல்கிறான். நான் மாமரம் எப்படி இருக்குன்னா வேப்ப மரம் கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும். என்ன கேள்வி என்ன பதிலுக்கு? ஆமரான் கிருஷ்ண கோவிதாரா. இங்கே என்ன கருத்துன்னு பார்க்கணும் வேதத்து. அக்னிராச்சாரிய சோவா முடிஞ்சு போச்சு. அக்னிஹி வாயு சகா வாயு அக்னி சகா. இவரை விட அவர் பெரியவர், அவரோட இவர் பெரியவர். ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லை. ஹீட்டு மட்டும் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆக்சிஜன் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால இவன் என்ன சொல்கிறான்? பிராணஸ்ய பிரம்மச்சாரியஸ்மி. ஐ எம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் வைட்டல் எனர்ஜி. இதில் என்ன கருத்து? அக்னியிடத்துலேருந்து சிலது தெரிஞ்சுக்கணும், பிராணனிடத்துலேருந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். பிராணனை பற்றி உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை விட அதிகம் பேசியிருக்கு. அதிகம் பேசியிருக்குன்னா பேச வேண்டிய குணங்கள்லாம் இவற்றை. பிராணோபாசனை எடுத்துட்டா நாரதர் வந்து பிராணன் தான் பிரம்மன்னு கம்முன்னு நின்றுட்டார். அவரை விட பெட்டியை கெட்டிக்காரன் இந்த ஆட்சாமி. அப்புறம் அன்னண்ட பிராணசு பிராணம் சற்று சொல்கிறோம். அந்த பிராணனை நான் வாத்தியாரா வச்சுருக்கேன்னு சொல்லலை, பிராணனுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு தான். அவர் ஏற்றுக்கலையான்னு நான் சரணாகத்தியா. இப்போ பிராணன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, இந்த பையன் சுறுசுறுப்பாக இருக்கணும். 1 மணி நேரம் பாடம் சொல்லி கொடுத்தா 10 மணி நேரம் படித்தாலே ஒழிய அவன் முன்னுக்கு வர முடியாது. அதனால
எல்லாம் நிறைய படிச்சு எங்கடா இருக்குன்னா பரிசா புஸ்தகத்தில் இருக்குன்ட்டான். புஸ்தகஸ்தா ஜெயா வித்யா பரஹஸ்தே ஜெயத்தனம் காரியகாலே சமாயாத்தே ரசா வித்யா. இவருக்கு 10,000 கோடி ரூபாய் இருக்கு. சுவிட்சர்லாண்டில் போட்டிருக்கார். இந்த பேங்க் எல்லாம் பந்துன்னு விட்டான். அங்கேருந்து தான் வரவழைச்சாகணும். 10 நாளைக்கு என்ன பண்ணணும்னா வைத்தியகால்கிட்ட வந்து கடன் வாங்க வேண்டியதான். என்ன பேங்குகளை கொண்டு இவாளே நடமாடும் பேங்காக இருக்கிறதுனால சாஹி ஸ்ரீ ரமதா சதாம்னு இருக்கிறதுனால பின்னாடி தருணுங்க. அன்னைக்கு உங்காத்து வந்தா வாத்தியாரே அப்படி ஏழனமா 10 சொல்லி இப்போ கையை நீட்டு சார் ஒரு 100 ரூபா கொடுங்க, அடுத்த வாரம் பேங்க்கில் ஸ்ட்ரைக் ஆகணும்னு. ஏன் பணத்தை கையிலனா வச்சு வைக்கிறதா இடுப்பில் வச்சுருக்காங்க. புரியுறது இல்லையா? எங்க வித்தியும் இடுப்புல இருக்கு, எங்க சில்லறையும் இடுப்புல இருக்கு. உங்களுக்கு வித்தியும் புஸ்தகத்துல இருக்கு, சில்லறையும் பேங்க்ல இருக்கு. திண்டாரு தெருவில் ஆத்மஸ்வரூபமே எங்கிட்ட. பிராணஸ்வ பிரம்மச்சாரி அஸ்மின்னா சுறுசுறுப்பா மரியாதையா அத்தியனம் பண்ணி அதுக்கு வேண்டியதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத சொல்றான் இவன். அக்னேராச்சாரியஸ்தவா சொன்னதுக்கு அப்புறம் இவனை பிராணஸ்வ பிரம்மச்சாரி இதோட நிக்கல. இன்னொரு கதை இருக்கு. அப்புறம் பார்த்தார், இவனே பார்த்தோம். ஓ பையன் நம்ம விட 2 அடி தாண்டான். அதுக்காக பார்த்தார், ஏய் வாயுவோடு நின்றா போராது. பிருத்திவிக்கு தேவதை அக்னி, அந்தரிக்ஷ லோகத்துக்கு தேவதை பிராணன் வாயு, துலோகம் வரைக்கும் போகணும் நம்ம. அதனால இவர் என்ன பண்றார், அப்பா ஏஷதே சூரிய பிரம்மச்சாரி தங்கோபாய. அடுத்த வாக்கியம் பிராணன் மட்டும் தெரிஞ்சுட்டா போராதுப்பா ஆச்சாரியனா. ஏஷதே சூரிய புத்திர, சூரியனை கூப்பிட்டா ஹே சூர்யா தே புத்திரஹா அயம் பிரம்மச்சாரி. புத்திரஹா பிரம்மச்சாரின்னா அர்த்தம் புள்ள போல அன்பாக காட்ட வேண்டிய ஸ்டூடெண்ட்டு. அப்போ இவர் என்ன பண்ணார், இப்போ அக்னி ஒரு வாத்தியார், பிராணன் ஒரு வாத்தியார். வாத்தியார்னு சொல்லக்கூடாது, வாத்தியார்னா பண்ணி வைக்கிற வாத்தியாருங்கிறான். அப்புறம் டீச்சர் ஆச்சாரியர் ஒரு குரு, அஜ்ஞானத்தை போக்குறவர். சூரியன் பிராண சூரிய புத்திர சதீர் பிரம்மச்சாரி தங்கோபாயா. 3 பேரையும் கூப்பிட்டான். நான் குருக்களுக்கு ஒப்படைக்க போகிறேன், இந்த பையனை நல்லபடியாக காப்பாற்றுங்க. இவர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தங்கோபாய சமாமிருத்தா. நடுப்புற ஏதாவது ஆபத்து வந்து இல்லை பையங்கள்லாம் ஏதாவது கலைச்சி விட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துடட்டார். சமா அமிர்தாக அமிர்தம் மா மிருத்தன்னா மரணம் அடைய வேண்டாம்னா எடுத்துட்ட காரிய விச்சேதமே மரணம் தான், அல்லது தீர்காயுசுன்னு வச்சுக்கலாம். ஏஷதே சூரிய புத்திரா. மறுபடியும் அவர்கிட்ட விட்டான். இல்லை இந்த அக்னி வாயு 2 விட சூரியனுக்கு ஒரு தனி பெருமை இருக்கிறதுனால இவா 2 வார்த்தை நீங்கள் ஹெட் மாஸ்டர்னு வச்சுங்களேன். ஹே சூர்யா தே புத்திரஹா அயம் ச தீர்காயு சமாமிருத்தா. 2 தரம். இதுக்கப்புறம் பார்த்தான், இந்த 3 பேர் வாத்தியார்கள்ட்ட இவன் ஸ்பெஷலாக பிரார்த்தனை பண்ணுறான். நீங்கள்லாம் என்ன புண்ணியகர்மாக்கள்லாம் பண்ணி தபஸெல்லாம் பண்ணி இந்த சக்தியோட உலகம் பூராவுக்கும் 3 லோகத்துக்கும் எந்திரிச்சியை கொடுத்து காப்பாற்றுறீங்களோ, இந்த பையனுக்கு சகல வித்தியும் சொல்லி கொடுத்தோ, அப்பேற்பட்ட ஸ்வஸ்தியை இவனுக்கு கொடுக்கணும். இவன் அதை அடையறதுக்கு தகுதியாக இருக்கணும். யாக ஸ்வஸ்தி மக்னிர்வாயு சூரிய சந்திரமா ஆபோனு சஞ்சரந்தி தாக ஸ்வஸ்தி மனு சஞ்சர ராதா கிருஷ்ண ஜர்மன். அக்னி வாயு சூரியன் இந்த 3 சொன்னா வராது, ஏறிண்டே போனோம். சந்திரமாக ஆபஹா. மனுஷனுக்கு தேவையா உள்ள 5 ஐட்டம்: அக்னி வாயு சூரியன் சந்திரன் ஜலம். இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி, மற்றவாளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சக்தி. இதுதான் ரொம்ப முக்கியங்க. அதை வச்சிருந்து அவ அனுசஞ்சரந்தி, அவ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. பையனா வந்தவனிடத்துல குரு சிஷ்யே ஸ்வசாமியம் விதத்தே. ஆதிசங்கர் பகவத்பாதா சொல்றார், மற்ற ரிலேஷன்ஷிப்புக்கும் குரு சிஷ்யாங்கிற ரிலேஷன்ஷிப்ல என்னன்னா, மற்ற ரிலேஷன்ஷிப்காரெல்லாம் ஏதோ பண்ணால் அதான் உதவி பண்ணலாம். அப்பா அம்மா அதுக்காரி புள்ள பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஆனால் தன்னாகவே அவன் ஆக்க முடியாது வாழல். குரு என்ன பண்ணுறாருன்னா, ஆதிசங்கர் இருந்தாருன்னா அவர் எப்படி எல்லா உபதேசம் பண்ணாரோ அதை வாழ்க்கை சொல்லி கொடுத்தார் 4 பேருக்கு. 4 பேர் வழியாக எல்லா இடங்களையும் பரம்பரையெல்லாம் வச்சார். எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டார். வித்யாரண்யர் போய் கழுங்கோ. அஜானாந்தர்கஹனபதிதான் ஆத்மவித்யோபதேசை ஸ்திராத்தும் லோகான் பவதவசிகாதாப பாபச்சியமானான் முக்தா மௌனம் வடவிடபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி நிಶ್ಚரந்தி சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. ஒரு வாத்தியார் அதை படிச்சுட்டு வந்தான்.
ஏன்னா எனக்கு ஏதாவது சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஒன்றும் இல்லை, நீங்கள் வாத்தியார்ட்ட போங்கன்னு சொல்லுது. அப்போ இவன் படிக்கலேன்னு அர்த்தம். வாத்தியாரிடத்துலேருந்து ஒரு சிஷ்யம் வந்தால் காளிதாசனை போய் கேளுங்க. பிரவர்த்தித்தோ தீப இவ பிரதீபா. கார்த்திகை தீபம் 1000 ஏற்றுறதா வேணிட்டு இருந்தா. ஒரு விளக்கை ஏற்றினா, அதில் 2 அகலை ஏற்றினா, 4 அகலை ஏற்றினா, 4 2 6 எடுத்தா. இனிமேல் 7வது தீபம் ஏற்றுறது அந்த முதல் குத்திய விளக்குக்கு வரணுமோ, அந்த 6 குத்திய விளக்குலேருந்து இன்னொரு 6 பேர் முடிச்சான். 12லேருந்து 12 அப்படி போகணும். இல்லையா? இங்கே பிரவர்த்தித்தோ தீப இவ பிரதீபா. ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கை ஏற்றினா, இந்த விளக்குக்கும் அந்த விளக்குக்கும் விளக்கும் விஷயத்தில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் விளக்குன்னு பேர். மறுபடியும் இந்த விளக்குக்கு அந்த விளக்கு வித்தியாசம் பார்க்கறதா இருந்தால் குரு சிஷ்யபாவம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸ்வீயம் சாமியம் விதத்தே பவதி நிரூபமஸ்தேனவா லௌகிகோதி. அதுபோல் இந்த அக்னிவாயு சூரியன் ஆபர்கள் எல்லாம் நீங்கள் வச்சுட்டேன்னா அவள்கிட்ட உள்ள சொத்தி உள்ளத்தில் வந்துடே வரும். எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தை திருப்பி சொல்கிறான், அத்வனாமத்வபதே ஸ்ரேஷ்டஸ்யாத்வன பாரமசீயா. சொல்லித்தான் வைக்கிறோம். அத்வனாமத்வபதேன்னா சூரியன், சூர்யாந்தர்கதமான பரமாத்மா. நாம் சென்று அடைய வேண்டிய so many paths. அத்வனாம்னா நாம் பல வழிகளில் போய் முன்னுக்கு வந்தா எந்த ரோட்டில் போகிறோம் என்ன வரோம்னு நமக்கும் தெரியாது. அதனால அத்வனாமத்வபதே, அத்வபதேனாலே வழிகள் எல்லாம் தெரிஞ்சவனேன்னு அர்த்தம். வழிகளுக்கெல்லாம் வழிகள் தெரிஞ்சவனேன்னா எத்தனையோ தர்ம மார்க்கம், அதுக்கப்புறம் விசார மார்க்கம், யோக மார்க்கம், அப்படி வேணா வச்சுக்கோ. பல அத்வாக்கள் இருக்கு. அத்வாவே இல்லாமல் திரும்பி வராத மார்க்கம் வரைக்கும் ஒரு அத்வாது ஞான மார்க்கம்னு பேர். அதனால எல்லா விதமான அத்வாக்களும் தெரிஞ்சவர். வசூனாம் வசுபதே, அத்வனாம் அத்வபதே, தர்மானாம் தர்மபதே அப்படின்னு வேதத்தை பிரயோகம் பண்ணும். அப்படின்னு சொன்னா ஒன்று கூட பாக்கி இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். அத்வனாம் அத்வபதே. என்ன எந்த வழியில் ஆக்ஷன் போடும் தெரியுமோ நீங்கள்? ஸ்ரேஷ்டஸ்யாத்வன பாரமசீயா. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக உள்ள வழியில் போய் கரையேற்றி விடுங்கோன்னு அந்த பையன் சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்னா அந்த பரமாத்மா பார்த்து சொல்கிறான். இந்த குழந்தை பரமாத்மாவை பார்த்து இந்த வேத மந்திரம் சொல்லத்தோடு சொன்னால் அவர் கேட்க மாட்டாரோ? ஏதாவது கேட்டு நல்ல வழி வந்துட போகிறதுங்கிறதுக்காக இவெல்லாம் பயந்துக்கிறான். சில பேர் படிக்க மாட்டாங்கன்னா படித்தா அது ஞானம் வந்துடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஞானத்தை கண்டு அவ்வளோ பயம். அபயே பயதர்ஷினா. அத்வனாமத்வபதே ஸ்ரேஷ்டஸ்யாத்வன பாரமசீயா. இது வரைக்கும் ஆகி அப்புறம் ஹோமங்கள்லாம் இருக்கு. யோகே யோகே தவஸ்தரங்கிறதான மந்திரங்களை சொல்லி அந்த ஒரு தர்பை கட்டுறது இவனுக்கும் அந்த கல்யாணத்தில் எப்படி பொண்ணு கட்டணுமோ அதெல்லாம் இருக்கு. வாஜே வாஜே ஹவாமஹே சகாய இந்திரமூர்த்தையே. அந்த பையனுக்கு பெல்ட் மாதிரி ஒன்று போயின்னா வேட்டி அமுந்து போயிட்டுனா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம காரணம். அதை நான் சொன்னேன்னு வச்சுங்க, இந்த முஞ்சு புல் வேணா சார் நல்ல பிளாஸ்டிக் பெல்ட்டாக வாங்கி தரேன். இதனால் இதை சொல்லவும் முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. அதனுடைய லௌகிகமான உபயோகத்தை சொன்னால் யூ கேன் சப்ஸ்டியூட் இட். பட் அதிர்ஷ்டமான உபயோகம் சொன்னால் கெனாட் பி சப்ஸ்டியூட்டட். அதனால தான் மீமாம்சா சாஸ்திரத்தில் ஒரு பெரிய லா என்ன தெரியுமோ இல்லையோ, திருஷ்டார்த்தானாம் பிரதிநிதி, அதிர்ஷ்டார்த்தானாம் ந பிரதிநிதி. சப்ஸ்டியூட் வைக்க சொல்லி யாகங்களில் சில இடங்கள்லாம் சொன்னார். அதனால நேரடியான உபயோகம் இருக்கிறதா இருந்தால் அதுக்கு இன்னொன்றை வச்சு சரி பண்ணலாம். அதனால அதிர்ஷ்டமான உபயோகமாக இருந்ததே ஆனால் வேதம் சொல்லாததற்கு நீ சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இந்த முஞ்ச புல்லுலேருந்து பல சக்திகள்லாம் வருதுங்கிறதுக்காக அதை கட்டி விட சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஹோமம் ஆரம்பம், உபநயன ஹோமம்னு ஒரு 7-8 மந்திரங்கள் இருக்கு. முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணான்னா, இந்த பையனுக்கு இப்போவே 7 வயசு நிலமன்றிருக்கு, கற்க வேண்டிய வித்தியோ நிறைய இருக்கு. இவன் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தில் போகும், விளையாட்டில் போயிடும். அதேமாதிரி விளையாட்டில் எஜுகேஷனே ஒரு விளையாட்டாக கற்றுக் கொடுக்கணுங்கிறான் எங்களுக்கெல்லாம். ஏன்னா அவளை போர் அடிக்காமங்கிறதுக்காக. அப்படின்னா விளையாடுறது தான் விளையாட்டுலேயே பழித்து ஞாபகம் இருக்கணும். என்ன சொல்லி கொடுத்தா சந்தேன்னு பந்தடிக்கிறச்சே ஞாபகம் இருக்கணும். அப்போ அது மாதிரி சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது. இங்கே இந்த முதல் மந்திரம் என்ன பண்ணுறது? இது ரிக்வேதத்துலேயும் இருக்குது, யஜுர்வேதத்துலேயும் இருக்குது. சதமின்னு சரதோ அந்தி தேவாயத்ரான ஜரசந்தனூனாம் புத்ராசோ யத்ர பிதரோ பவந்தி மானோ மத்யாரி ரிஷதா யொட்கந்த். எல்லா தேவதைகளும் கூப்பிட்டான். குழந்தைக்கு இருக்கிறதே 100 வயசு தான். இப்படி குழந்தைக்கு இருக்கிறதே
7 வயசுல 100 வயசு தான் இருக்கு, சீக்கிரம் படிக்கணும்னு கவலைப்படுறாரு. நாம் என்ன பண்ணுறோம், பரீட்சைக்கு முதல் நாளைக்கு புத்தகத்தெல்லாம் பெரட்டி என்ன சிலபஸ்ன்னு பார்த்து கதமின்னு சரதோ அந்தி தேவாக, பெரிய காவியம் இது. 100 வயசு இதோ வந்துடுத்த அந்தினா பக்கத்துலன்னு அர்த்தம். சரி அதுதான் இருக்கே பார்த்துக்கலாமேன்னா கிடுகிடுன்னு கேரக்டர் வந்துடும்பா. எத்ரா நக்கரா ஜரசம் தனூனாம், கிழத்தன்மை எப்போ வரும்னே சொல்ல தெரியலையா, அதுக்கப்புறம் உண்மை ஞாபகம் இருக்காத, அது வேறு சீக்கிரம் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன, இவன் என் பையனா இருக்கான், இவன் அப்பா வாயிடுவான் தான். புத்ரா சோயத்ர பிதரோ பவந்தி, அவளா அப்புறம் படிக்கதான் இருக்கிறார். இளமையில் கல்லுங்கிறத அழகா சொல்லியிருக்கார். ஜாக்கிரதையா நீ பக்கத்துக்கணும். புத்ரா சஹா என்னுடைய பிள்ளையா இருந்தார், அவ என்னடா ஆச்சுன்னா பிதரோ பவந்தி, அது வேண்டியதுதான். இதுக்கு நடுப்புற இந்த அபமிருத்து உபமிருத்து சிலதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, துருதேவதைகள். இது நடுப்புற ஏதாவது ஹார்ட் அட்டாக் ஹெட்டா கொடுத்து ஐச்சன் போயிடும். அது பண்ணப்படாது. ஸ்வாஹா மானோ மத்தியாரி ரிஷதா யுர்கந்தோ ஸ்வாஹா, இதுக்கு நடுப்புற ஒன்றும் ஆபத்து இல்லாமல் இருக்கணும். அதே போல உனக்கு எல்லாம் அக்னிஷ்டாயு பிரதராந்தே புஷ்டிம் பிரதராங்கணோது, ஒவ்வொரு தேவதைகளும் ஒரு நல்ல புஷ்டியை கொடுத்து படிப்பில் உள்ளதான ஊக்கத்தை கொடுத்து. இந்திரன் மருத்துக்கள் எதுக்கே சொன்னோம், 49 பேர் இந்திரனுக்கு ரொம்ப ரைட் ஹேண்ட், எல்லாரும் ரைட் ஹேண்ட். மருத்துக்கள் 49 பேரை வச்சுட்டு இந்திரன் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணான்னா ரிக்வேதத்தில் அபாரமான கதைகள்லாம் இருக்கு. ருத்ரனுடைய பிள்ளைகளேவா இந்திரோ மருத்வரது துதாதுனோது, அந்தந்த சீசனில் வாயுனுடைய சஞ்சாரத்தினாலையும் அக்னியினுடைய பாக்கத்தினால தான் சீசன் ஃப்ரூட்ஸ் அப்பப்போ கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது. அந்தந்த ருத்துக்குள்ள அதெல்லாம் கொடுத்து இவனுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆதித்யே வசுதிராதாது, ஆதித்யால் வசுக்கள் எல்லாம் உனக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த மந்திரம் இந்த பையனும் சொல்லணும் அப்பாவும் சொல்லணும் ஹோமம் பண்ணுறச்சு. மேதாம் மக்கியமங்கிரசோ மேதாகம் சப்தர்ஷயோ ததுஹோ மேதாம் மக்கியம் பிரஜாபதிரம் மேதாம் அக்னிர்ததாது மே ஸ்வாஹா. அப்பா சொல்ல இவன் திருப்பி சொல்ல, 2 பேருமா சேர்ந்து ஹோமம் பண்ணணும். ஒரு மந்திரம் அப்பா, இன்னொரு மந்திரம் 2 பேரும் சேர்ந்து. அதெல்லாம் வாத்தியாரெலாம் கரெக்டாக பண்ணியிருக்கிறான். எனக்கு இந்த அக்னியானவர் மேதாசக்தியை கொடுக்கணும், சப்தரிஷிகள்லாம் மேதாசக்தியை கொடுக்கணும், பிரஜாபதி என்னுடைய மேதாசக்தியை கொடுக்கணும், இந்த அக்னி பகவான் மேதாசக்தியை கொடுக்கணும். உனக்கு எப்பேற்பட்ட மேதாசக்தி வேணும்? இந்த ஊரில் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு சயின்ஸு ஆர்ட்ஸு எல்லாம் சொல்கிறான். இது தவிர மறு ஊரில் சௌக்கியமாக இருக்கணும்னா அது ஏதோ டிவைனாக ஆன்ம விஷயகமாக ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் போகணும்னு சொல்கிறா. 2ஐயும் கொடுத்தான். அப்சராசு அப்சராசுயா மேதா கந்தர்வேஷு ஜெயத்யஷா தெய்வீ ஆமானுஷி மேதா சாமாதிஷதாதிஹஸ்வாஹா. தெய்வீ மேதா மானுஷி மேதா 2ஆ பிரிச்சாச்சு. இந்த ஊரில் மட்டும் குப்பை ஒட்டின்ட்டு சௌக்கியமாக இருக்கணும்னா மானுஷி மேதா, சிஏ காஸ்டாக வந்து என்னெல்லாம் வருதோ எல்லாம் கம்ப்யூட்டர், மெடிசன், ஆர்ட்ஸு, சயின்ஸு, டெக்னாலஜி அதெல்லாம் சகவோடு போடணும். இது மட்டும் இருந்தால் போகாது, பேலன்ஸ்டாக தெய்வீ மேதா. இந்த மாதிரி தெய்வீ மேதான்னு அர்த்தம் அடுத்த ஜென்மாவிலேருந்து நான் சௌக்கியமாக இருக்கணுமே. இந்த ஜென்மாவில் கரையேற்றுறதுக்கு 16 வித்தியைகள் இருக்கு. இதோட நம்ம லைஃப் முடியலைங்கிறது எல்லாரும் சொல்கிறோம். ஏன்னா கொடுத்து வச்சாங்க கிடைக்கிறதுங்கிறான். இப்போ ஒன்றும் கொடுத்து வைக்கிறதுனா பணம் மட்டும் இல்லை, அனுஷ்டானங்கள் எல்லாமே. அதனால எல்லாருமே ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க. ஏன்னா கொடுத்து வச்சாங்க கிடைக்கிறது. எங்கே கொடுத்து வச்சான், ஆற்றை கொடுத்து வச்சான், நேரடியாகவே கொடுத்து வச்சா இவன் திருப்பி தர மாட்டேங்கிறான். போன ஜென்மா கொடுத்து வச்சா மனுஷனாக கொடுக்க போகிறான். இப்போ பகவான் கொடுத்து வச்சிருக்கான். தெய்வீயாமானுஷி மேதா. இங்கே மேதையை நான் அடைய வேண்டும்னு சொல்லலை, அல்லது நான் போய் மேதையை சரணாகத்தை அடைகிறேன்னு சொல்லலை. அந்த மேதா சக்தியானது நான் தான் நல்லவன்னு நினைச்சு எங்கிட்ட வந்து ஆவேசமாக உட்கார்ந்துங்கிறா. சாமாதிஷதாதிக. ஒரு கவி கூட இந்த மாதிரி பதங்கள்லாம் பிரயோகம் பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கணும், பள்ளத்தை நோக்கி ஜலம் வர்றது போல. அப்புறம் நிறைய மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள் இருக்கு. இமம்மே வருண தத்வாயாமி தொன்னோ அக்னே சத்தன்னோ அக்னே துமக்னே 6 இருக்க சொல்லி இதெல்லாம் அந்த ஹோமத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு அதில் பல நன்மைகள்லாம் கேட்டிருக்கு. இதெல்லாம் அழைத்து ஹோமம் அழைத்து அப்புறம் வாத்தியார ஒரு குருவை யார் காயத்ரி உபதேசம் பண்ணுறாரோ அவர் பிரதம குரு, அவருக்கு ஒரு ஆசனத்தை கொண்டு உட்காத்தி வச்சு ராஷ்டிரபதஸ்யாச்சாரியா சந்தி
ஆச்சாரியர் ஆசனமாக உட்கார்றதான ஒரு உயரமான பீட்டத்துக்கு ஆச்சாரிய ஆசனத்தின்னு பேர். கும்போண ராஜா பாடசாலை எனக்கு ஒரு வேடிக்கை என்னென்னா, மற்ற பாடசாலைகளில் நான் ஜாஸ்தி பார்க்கல. அங்கே ஒரு பெருசாக இதை விட கொஞ்சம் உயரம் குறைச்சலாம், இவ்வளோ அகலம் இல்லாமல் ஒரு ஆசனம் இருக்கும். அவர் எப்போ அதில் தான் உட்காந்து பாடங்கள்னு சிஷ்யா தான் வரிசையாக உட்காந்து ஆளுக்கு 10 பேர் 15 பேர் பிரித்து விட்டுருக்கா, 270 பேர் இருக்கான்னு வச்சு சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆச்சாரிய ஆசந்தி. ஆனால் இந்த பசங்க விஷமம் பண்ணி அதில் போய் உட்காராமல் இருக்கும். உட்காண்டா அது சரிப்படாது. ஆச்சார் உட்காந்து எடுத்து உட்காந்து எனக்கு ஞானம் வரும்னா இருக்காது. ஆச்சாரிய ஆசந்தின்னா அந்த ஆச்சாரியால் உட்கார்ந்த சிம்மாசனமாக மட்டும் இருக்கணும். கொஞ்சம் பிரித்து காட்டிருக்காங்க. இந்த பசங்க அதிலேயே குதிப்பானுங்க. சில சமயம் என்ன பண்ணுறது சொல்லுங்க, இந்த வேதாத்தியனம் பண்ண புண்ணியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் மொழி அதுக்காக அப்படி வச்சுக்கணும். பேலன்ஸாக அதுலேருந்து நீங்கள் எல்லாமே அதில் போய் உட்காருங்க. மா தொத்தியோஷம் அது கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருக்கு காலம் வருது போகிறது வருது இதெல்லாம் சூத்திரக்காராக சொல்லிருக்கார். அப்போ அவர் காலம் விட்டு குரு அப்படின்னு சொல்லி குரு சாவித்ரீம்போ அனுப்ரூஹி இந்த மந்திரங்கள் இருக்குது. இது சில மந்திரங்கள் தான் சொல்லும். அப்புறம் வந்தவள்லாம் என்ன பண்ணால் இதை சொன்னோம் நீங்கள் சேர்த்துக்கணும். அவளுடைய பிரயோக வச்சனங்கள் இருக்கு. சாவித்ரீம்போ அனுப்ரூஹின்னு நம்ம கேட்கணும். சவிதா தேவதையோட கூடினதான காயத்ரி சந்தஸ்கமான இருக்கிறதுக்கு காயத்ரின்னு பேர், சாவித்ரின்னு பேர். அதனுடைய மீட்டரை வச்சா காயத்ரின்னு பேர். அது சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் மேட்ரு யாரை டீல் பண்ணுறதோ அதை வச்சா சாவித்ரின்னு பேர். இதில் பெரிய கதையெல்லாம் இருக்கிறதா நேரத்தில் சாவித்ரி காயத்ரி சொல்லணுமா, வேற ஏதாவது தேவதையை சொல்லலாமா, அல்ல சாவித்ரியாக இருக்கக்கூடிய திருஷ்டுப்பை சொல்லலாமா, இதெல்லாம் சொல்லி பார்த்து சரியாக இல்லையா. சவித்ரி தேவதாகமான காயத்ரி சந்தஸ்கமான மந்திரத்தை தான் உபதேசம் பண்ண. ஏன்னா இந்த சவிதா பற்றி பேசுறதுக்கு 100-200 இருக்கு. காயத்ரி சந்தஸில் 1000 இருக்கு.